Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அவரை முதலமைச்சராக தமிழ்நாட்டிற்கு வருகிற மே மாதம் நிச்சயமாக 15ஆம் தேதி முதலமைச்சர் ஆவது உறுதி. நாங்கெல்லாம் கட்சியில் இருந்தோம். எந்த கட்சியில் இருந்தோம் உங்களுக்கு தெரியும். அண்ணன் நானும் இருந்தேன், அண்ணன் செங்கோட்டையன் இருந்திருக்கார், ஜேசிடி பிரபாகர், நாங்கள்லாம் துட்டு கொடுத்து தான் கூட்டின்னு இருந்தோம். காசே கவனம். இந்த மாவட்ட செயலாளரை கேட்டேன் நான், எப்போ ஏதாவது உதவி வேணும்னா சொல்லி பார்த்தேன்னா வேண்டவே வேண்டாம், எங்களுக்கு கட்சின்னு யாருக்கிட்டே நான் காசு வாங்க மாட்டேன்ட்டார். வேண்டவே வேணான்ட்டார். நான் அங்கேருந்து கேட்டுருந்தா மொத்தத்தையும் முடிக்கின்னு இருப்பான். சொக்காயெல்லாம் அவுத்துட்டு வேஸ்டெல்லாம் அவுத்துட்டு அனுப்பிச்சிடுவான். நானும் பார்த்தேன் இது போன்ற ஒரு கழகத்தை, தளபதியினுடைய கோட்டையை இந்த தளபதி இப்படி நடத்தி கொண்டிருக்கின்றார். அதற்கு கூடுதலாக இன்றைக்கு நம்முடைய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஆள் தான் உயரன்னு பார்த்தா எல்லாமே உயரம் தான். அவர் எல்லாமே உயரம் தான். அவர் இருக்கும் வரை, அண்ணன் பொதுச் செயலாளர் இருக்கும் வரை, அண்ணன் செங்கோட்டையன் இருக்க, இந்த 3 சிங்கங்கள் இருக்க வரை இந்த கழகத்தை எவனாலும் அசைக்க முடியாது. நாங்கள்லாம் தேடின்னு தான் போவோம். ஆனால் இந்த ஆளுங்க அவங்களே வராங்க. இன்னைக்கு கூட நான் சொன்னேன், எனக்கு மீட்டிங்கு போனோன்னா ஒரு 25 பேர் சேர்றதுக்கு வராங்க கொளத்தூரில். இதனோட அநியாயமாக திட்டு வந்துக்கினே இருக்கிறாங்க. நான் அண்ணன் 2 பேரும் கேட்டேன், இவ்வளோ பேர் நாங்கள் சேர்க்கணும்னு. அவர் சொன்னார், அது சேர்க்கறத விட முதல்ல இது சேர்க்கணுன்றார், இந்த கூட்டத்தை நடத்தணுன்றார், இந்த தொகுதியை பிடிக்கணுன்றார். ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சென்னையை நாங்கள் ஜெயிச்சு கொடுத்துருவோம். ஏன்னா நான் வேறு மாதிரி பேசினா வேறு மாதிரி போயிடும். இவங்கெல்லாம் பயமாக இருக்குது. இதெல்லாம் இவங்கெல்லாம் ரொம்ப மரியாதையாக பேசுகிறாங்க. அது நமக்கு ஒத்து வராது. இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவங்களுக்காக நம்ம பொதுச் செயலாளருக்கும் அண்ணன்கெல்லாம் பயந்து தான் ஆகணும். நான் கட்சின்னா எதுக்கும் கட்டுப்படுவேன். ஆனால் கட்டுப்படாது என்னை விட்டுட்டா அவ்வளோதான், கதையே கந்தலாயிடும். இருந்தாலும் பரவாயில்ல. அண்ணன் அவர்கள்லாம் இவங்கெல்லாம் இப்போது நீங்கள் உன்னிப்பாக கேட்க வேண்டியது என்னன்னா, சட்டமன்ற தொகுதி இன்றைக்கி வெளிவாக்கம் தொகுதியும் கம்மியாகிடுச்சு. எஸ்ஐஆரில் பெண்கள் ஓட்டு தான் அதிகம்னு நினைக்கிறேன். சென்னையிலே, அதுவும் வட சென்னையில் எடுத்திங்கன்னா பெரம்பூர் தான் ஹையஸ்ட் ஓட்டு. இப்போ கம்மி ஓட்டு துறைமுகம் தான். பாரு, கம்மியாகிடுச்சு. அவ்வளோதான். இனிமேலுக்கு எங்கள் அங்கே ஓட்டும் கம்மியாகிடுச்சு, அவரும் கம்மியாகிட்டாரா, நம்மாலே துறைமுகத்தில் ஜெயிச்சிட்டு போகிறான். ஆகவே இன்னைக்கு எல்லாருக்கும் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களும், அண்ணன் செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனெல்லாம் நமக்கெல்லாம் இன்றைக்கி எப்படி வேலை செய்யணும்னு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. முதல்ல நம்ம எப்படியெல்லாம் பணி செய்யணும், தேர்தல் பணி எப்படி செய்யணும், ஒரு பூத்தாக எப்படி போய் ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் அவங்க நமக்கு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம முக்கியமாக அதை இறங்கி செய்யணும். அதை மட்டும் நம்ம இறங்கி செஞ்சிட்டோம்னா, என்னை பொறுத்தவரையில் சொல்கிறேன், சென்னையில் நார்த் மெட்ராஸு 8 தொகுதியும் ஜெயிச்சிடுவான். அங்கே அந்த மாவட்டத்தில் அந்த இந்த ஒர்க்கு மட்டும் நல்லா பண்ணோம்னா, நாம் இறங்கி அழகாக அவங்க பெரியவங்க சொல்கிற மாதிரி பொதுச் செயலாளர் இவங்கெல்லாம் சொல்கிறத கவனமாக கேட்டு, பூத்து தான் நம்ம கவனமாக பார்க்கணும். அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ஒத்துமையாக இருந்து, அணியெல்லாம் பார்க்காதீங்க, இதில் மாவட்ட செயலாளர் பார்க்காதீங்க, தொண்டர்கள் பார்க்காதீங்க, எல்லாரும் மாவட்ட செயலாளர் தான், எல்லாரும் வட்ட செயலாளர் தான், எல்லாம் பகுதி செயலாளர் தான், அப்படி நினைங்க. அதனால் இதெல்லாம் விட்டுடுங்க, மனக்கசப்புகள்லாம் தான் மறந்துடுங்க.
ஆனால் இங்கே அவ்வளோ மனக்கசப்புலாம் இல்லை. ஏன்னா தளபதி அவருடைய கொள்கையை தான், அவருடைய முதலமைச்சர் ஆகணும் தான் எல்லாம் ஒரே நோக்கத்தோடு இருக்கிறீங்க. அதையும் தாண்டி நம்முடைய பொதுச் செயலாளர் கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு. நானும் எத்தனையோ வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன். அவர் நல்ல கட்டுக்கோப்பாக உங்களை இன்னைக்கு கழகத்தை, மக்கள் வெற்றி கழகத்தை எப்படி நடத்தணுன்றது அருமையாக நடத்துகிறாங்க. அதுக்கு உறுதுணையாக நம்ம அண்ணன் ஆதவ் அர்ஜுனா வந்திருக்காரு. அதுக்கு இன்னும் உறுதுணையாக அண்ணன் செங்கோட்டையன் இருக்கார். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு அறிவுரை சொல்கிறதுக்கெல்லாம் அண்ணன் ஜேசிடி இருக்கார். அதுக்கெல்லாம் நல்ல திறமையான ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த கழகத்தில், நம்முடைய தளபதியுடைய கழகத்தில் தான் யாரையுமே இப்போ கூப்பிடுறதில்ல. அவங்களா வந்துடுறாங்க, அவங்களா வந்துடுவாங்க. ஆனால் அண்ணன் நம்ம பொதுச் செயலாளர்லாம் இறங்கி கூப்பிட்டாங்கலாம் எங்கேலாம் ஓடி வந்துடுவாங்க. கூட பண்ணுறார் அண்ணன். அதுவே இன்னைக்கு இருக்கிற தேர்தல் பெரம்பூர் வில்லிவாக்கம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் அவர்கிட்ட சொன்ன வாக்குறுதி கொடுத்தேன். 8 தொகுதி சொன்னேன். அண்ணன் 2 தொகுதி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 2 தொகுதி 2 சட்டமன்ற உறுப்பினருக்கு நம்ம வந்தாச்சு. ஆனால் மீதி இருக்கா, நீங்கள் இன்னும் அதிகமாக வேலை செஞ்சீங்கன்னா தேர்தல் அன்னைக்கு வாக்கு அதிகமாக இருக்கும். இப்போ தேர்தலில் ஜெயிச்சாச்சு. அவங்க எவ்வளோ வித்தியாசம் தான் பார்க்கணும். அதுக்கு நம்ம ஒத்துழைக்கணும். ஆகவே நிறைய கருத்துக்கள் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி நம்ம ஒத்துழைச்சி வேலை செஞ்சோம்னா சூப்பராக இந்த தமிழ்நாட்டில் வருகிற மே மாதம் 5ஆம் தேதி நான் சொல்லிட்டு சொல்கிறேன், நம்முடைய மக்கள் வெற்றி கழகத்தினுடைய தளபதி, தங்க தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆவது உறுதி. அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷத்துக்கு இதை அசைக்கவே முடியாது. அப்படி ஆகவே நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து, நம்முடைய கழகத்தினுடைய தலைவர், தங்க தளபதி தலைவர் நேற்று வேலூரில் பேசியிருக்கார் பாருங்க. கூட்டம்னா கூட்டம், ரோடெல்லாம் கூட்டம், ஊரெல்லாம் கூட்டம், வேலூரே கூட்டம். வேலூரா இல்லை. ஆகவே மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த சென்னை மாவட்டத்தை 8 தொகுதியும் வட சென்னையில், தென் சென்னையில், வட சென்னை வரைக்கும் சொல்கிறேன் நான். தென் சென்னையில் அவங்க பார்த்துப்பாங்க. வட சென்னையில் இருக்கிற 8 தொகுதியும் ஜெயித்து கொடுக்க உங்கள் காலடியிலே வைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.